உண்மையின் வெளிப்பாடு தளத்துக்கு 5 வருஷம். இத பத்தி சொல்றேன்டா, ஆரம்பத்துல உஸ்தாதோட இருக்கக்குள்ள நிறைய நேரங்கள்ல இதோடையே பிரயாணம் செஞ்சு இதோடையே இருந்ததுனால வீட்டுல வாப்பா இருக்கும்போ பாப்பாவோடைய தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்ததுனால அப்படியே அதுல ஒரு முன்னேற்றம் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரே ஒரு அருட்படை எனக்கு கிடைச்சது, ஆரம்பத்தில இருந்தே அல்லாஹ் தவிர சிருட்டி இல்லை என்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். அல்லாஹ் வானத்தில் இருக்கானே எனக்கு தெரியவே தெரியாது. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே அல்லாஹ் தவிர சிருட்டி இல்லையிலே பாப்பாவை வளர்த்ததுனால அதுலேயே அப்படியே நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே அதுலேயே இருக்கிற ஒரு சூழல் கிடைச்சது. ஆனா உஸ்தாதனுடைய மௌத்துக்கு பிறகு அதுல ஒரு சின்ன ஒரு பிரேக் கொண்டு ஏற்பட்டுச்சு. என்னன்னா அதை பத்தி பேசுற இடமோ அதை பத்தி பேசுற சூழலோ கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சதுனால சரி நாம தியானத்தை பண்ணிக்கிட்டு நாம போவோம் என்கிற ரேஞ்சில நம்மளே அப்படியே இருந்தது. நம்மள அறியாமலே என்ன பட்டுச்சுன்னா அப்படியே ஒரு இருளுக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங். கொஞ்சம் கொஞ்சமா அதை இழுத்துக்கிட்டு கொண்டு போய் அதுக்கப்புறம் ஈமான் வளரல என்று சொல்லலாம். அந்த ஒரு லெவல் எப்ப தெரிய வந்துச்சுன்னு சொன்னா, இந்த உண்மையின் வெளிப்பாட்டு குழுமத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல ஜாயின் பண்ணக்குள்ளதான் அதுல உண்மை தெரிய வந்துச்சு. எனக்கு முதல்ல இதை அறிமுகப்படுத்தினவரு கிட்டத்தட்ட மௌத்தான ரஃபீக் சாச்சா. அவர்தான் ஒரு நாள் திடீரென்று எனக்கு ஆபீஸ் பேசின ஷிருட்டி என்றால் என்ன என்கிற ஒரு சின்ன ஆடியோ கிளிப் எனக்கு அனுப்பியிருந்தாரு ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல. அப்ப திடீரென்று அதை கேட்ட உடனே மறுபடியும் உஸ்தாதிட்ட இருந்து என்ன படிச்சோமோ அதை அப்படியே ஞாபகப்படுத்துற மாதிரி மிச்ச நாளைக்கு பிறகு ஒரு பேச்சு தான் படிச்சு. அதுக்கிடையில வேற எந்த குழுமத்திலேயோ எந்த வாட்ஸ்அப் குரூப்லயோ அதுக்கிடையில நிறைய பிரச்சனை போச்சு. அறக்கட்டளை இருந்தாங்க, இங்க தரிக்கத்து முப்பி இருந்தாங்க, அதுண்டாங்க, எதுலையுமே நான் ஈடுபாடு இல்லாம இருந்தேன். ஏன்னா இந்த பிரச்சனை நமக்கு செட் ஆகாது. இந்த பிரச்சனை பேசுறது அவர் என்ன செய்யறாரு இவர் செய்யறாருங்கிற பிரச்சனை இப்பவும் அது செட்டே ஆகாது. அந்த ஒரு டாபிக் வந்துச்சுன்னா நான் என்ன ஒதுக்கிக்குவேன், அது என்ன வளமை. அப்ப அதனால எந்த குரூப்லயுமே இன்வால்வ் ஆகாம ஒதுங்கி இருந்த இடத்துல ஹாபிஸ் பேசின இந்த ஷிருட்டி என்றால் என்ன என்கிற ஒரு ஆடியோவை கேட்டதுக்கு அப்புறம் கார்ல வரக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன். கேட்டு அது ஆடியோ முடிஞ்ச உடனே கார்ல இருந்தா போல நான் இமீடியட்டா ஹாபிஸ் கால் எடுத்தேன். மிச்ச நாளை ப்ரோ ஹாபிஸ் தான் பேசிருக்கிறேன். கால் எடுத்து ஹாபிஸ் உங்களுடைய இதொண்டு கேட்டேன். தெளிவா பேசிருக்கீங்க, தெளிவா புரிஞ்சிருக்குது, இதை கண்டினியூஸா செய்வோம் என்கிற மாதிரி என்னையும் நினைச்சுக்கோங்க இந்த குரூப்ல என்று சொல்லி அப்படித்தான் இணைஞ்சது. அதுக்கு ரஃபீக் சாச்சா தான் வித்துட்டார் அதுல இடைகிறதுக்கு. இன்னைக்கு அதுக்கு 5 வருஷம் என்று தெரியக்குள்ள ரொம்ப சந்தோஷம். லா இலாஹ இல்லல்லாஹ்ல ஆரம்பிச்சு நாவினால சொல்லி மனதில இருத்தி நான் ஏகம் என்ற தரித்திருந்து ஆழ்ந்த உறக்க நிலைக்கு வந்து இப்ப அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எங்கேயோ மேல வந்து உருவத்துக்கு கிட்ட வந்து உருவத்தை நான் என்று உணர்ற இடத்துக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல காண்போனுங்கிற இடத்துல தரிச்சிருக்கிற இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறது இந்த குழுமம். இத ஹாபிஸ் செய்யறது பெரிய விஷயம். இதை கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும். என்ன மாதிரி இதுல பிரயோசனம் அடையக்கூடிய நிறைய பேர் எதிர்காலத்திலையும் வருவாங்க. மற்றது நாம இந்த குரூப்ல பேசுற எல்லா வீடியோஸோ ஆடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ்ல வச்சு அதை பாதுகாத்து வந்துட்டு இருக்கிறோம். அதை வச்சுதான் நிறைய பேரு நல்வழி பரப்போறாங்க. அதை நம்ம அப்படியே கண்டினியூஸா செஞ்சு இதை அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்து கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதனால நம்ம எல்லாரும் இதை எடுத்து அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும்னு கேட்டுக்கிறோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 5 வருஷ பூர்த்திய கொண்டாடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.